சென்டர் சீட் ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் 2/8/2026 இரவு 9:37 மணி வரை பூரட்டாதி நட்சத்திரம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் தொடர்ந்து வரும் நாளாக இருக்கிறது. இன்று நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை அதிகம் செய்யக்கூடிய நாளாகவும் தந்தையின் ஆசிகளை பெறக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு விளங்குகிறது. நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியடையக்கூடிய நாளாக இருக்கிறது. ஓய்வு நாளாக இருந்தாலும் நீங்கள் சில வேலைகளை முடித்து மாலையில் உங்களுக்கு கையில் கணிசமான தொகை சேரக்கூடிய நாளாக இருக்கிறது. அடுத்ததான ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இன்று காலை முதல் மதியம் வரை சில பரபரப்பாகவும் எடுத்த விஷயங்கள் முடிவடையாமலும் சற்று அலைச்சலை கொடுத்தாலும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய நாளாக இருக்கிறது. பிள்ளைகள் வழியிலே சிறு சிறு செலவுகளை சந்திக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக நீங்கள் உங்கள் செயல்களில் வெற்றியடையக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் தொழிலுக்காக கேட்டிருந்த தொகை இன்று உங்களுக்கு உறுதி செய்யப்படும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த தொகையானது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நபர் இன்று உங்களிடம் தொடர்பு கொள்வார். இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வந்தால் இன்னும் மேன்மையான சிறப்புகளை நீங்கள் அடையலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இரவு 9:37 மணி வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்றும் நீங்கள் மௌனம் மற்றும் அமைதியை கைக்கொள்ள வேண்டிய நாளாக இருக்கிறது. நீங்கள் சற்று வீட்டிலே ஓய்வெடுக்க முடியவில்லை என்றால் ஏதாவது ஆலயத்துக்கு சென்றோ இல்லை என்றால் நீங்கள் பிடித்தமான இடத்திற்கு சென்று அமைதியான சூழலிலே இருப்பது மிகுந்த நன்மையை தரும். அனாவசியமான செலவுகளும் உங்களுக்கு ஏற்படாத வண்ணம் நீங்கள் இன்று சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்மையை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் சந்தோஷத்தின் அளவு மிக அதிகமாக உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணையால் நீங்கள் மிகுந்த ஒத்துழைப்பை பெறுவீர்கள். குடும்பத்துடனும் உள்ள எல்லோரிடமும் நீங்கள் சுமூகமாக சந்தோஷமாக நாளை செலவிட வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகம் மிகுந்த அளவு காணப்படும். உங்கள் தாயாரின் ஆசிகளை நீங்கள் பெறும் நாளாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக உங்கள் தாயாரை பார்க்காதவர்கள் இன்று தாயிடம் சென்று ஆசிகளை பெறுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையும் வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகளை நீக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். நேற்று வரை முடியாத விஷயங்கள் இன்று ஒரு குடும்பத்தில் உள்ள மூத்த உறுப்பினர் இல்லது ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக உங்களுக்கு இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் மூலமாக உங்களுக்கு அது இன்று கைகூட வேண்டிய நாளாக இருக்கிறது. நீங்கள் மூத்தவருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்து காரியங்களை ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு காட்டுகிறது. இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்வது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்று கையில் உங்களுக்கு கணிசமான தொகை பணம் எல்லாம் நிறைவாக இருக்கும். நீங்கள் தாராளமாக வீட்டு விஷயங்களுக்காகவும் வாகனங்களுக்காகவும் செலவிட்டு மகிழக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்கள் வீட்டு பராமரிப்பு விஷயமாக நீங்கள் சிறு தொகையை ஒதுக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. உங்கள் தாயாருடைய ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் மிக நன்றாக இருக்கிறது. பிள்ளைகள் மூலமாக மிகுந்த மகிழ்ச்சியை அடைய வேண்டிய நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்று உங்கள் கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்பட்டு நீங்கள் எடுத்த காரியத்திலே உங்கள் சொல்படி கேட்டு எல்லோரும் நடக்கும் நாளாக இருக்கிறது. நீங்கள் விரும்பிய விஷயங்கள் உங்கள் கண் முன்னாகவே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் மற்றும் உங்களுடைய உடல்நிலை விஷயத்தையும் நீங்கள் இன்று அக்கறையுடன் பார்த்து கொண்டால் இன்றும் சிறப்பாக இருக்கும். உடம்பில் ஏதேனும் பிரச்சனை என்றால் நீங்கள் வழக்கமாக சந்திக்கும் உங்கள் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது மிகுந்த நன்மையையும் ஏற்றத்தையும் உண்டாக்கும். அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நீங்கள் இன்றைக்கு தேவையற்ற சில பயணங்களை சந்திக்க வேண்டிய நாளாகவும் அதன் மூலமாக செலவுகளை சந்திக்க வேண்டிய நாளாகவும் காட்டுகிறது. ஆகையினால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பயணங்களை மேற்கொள்வது நன்மையை தரும். இருந்தாலும் உங்களுக்கு வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையான அளவு உங்களுக்கு செலவிடக்கூடிய தொகை உங்கள் கையிலே இருக்கும். ஆனாலும் எதற்காக செலவழிகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த செலவை செய்தால் இன்னும் நன்றாக உங்களுக்கு இருக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நீங்கள் தொழிலுக்காக நீங்கள் செய்த முயற்சிகள் இன்று சற்று அலைச்சலுக்கு பிறகு உங்களுக்கு கைகூடும். முக்கியமாக மாலை நேரத்திலே நீங்கள் நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நாளாக இருக்கிறது. மாலை நேரத்திலே சில பழைய நண்பர்களும்
சில உறவினர்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. அருகில் இருப்பவர்களிடம் நீங்கள் அனுசரணையாக இருப்பது நல்லது. தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைத்து மகிழும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது.